வீரசிங்கம் ஐயா. அப்போ தனித்தனி விவசாயியாக போய் காய்ச்சா ஒன்றும் நட வராது. எல்லோரும் சேர்ந்து நின்றாத்தான் பப்ளிக் அன்லிஸ்டட் கம்பெனி என்று போட்டு பதிஞ்சிருக்கிறீங்களா, உண்மையாக சிறப்பான ஒரு விஷயம். ஏஎஸ்எம்பி ப்ராஜெக்டில் இப்போ முடிஞ்சுது. இப்போ சார்ப் என்ற ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அப்போ விவசாயிகள் நீங்கள் நிரந்தரமாக செய்வீங்க, விவசாயத்தில் இருந்து விலகலை, இதான் உங்களோட வாழ்வாதார தொழில். மற்ற இன்னொரு விஷயம் நடுக நீங்கள் இதை விவசாயம் வாழ்வாதார தொழில் என்று கொண்டு இருக்காமல் நீங்கள் விவசாயத்தை பிஸ்னஸாக மாற்ற வேணும். முந்தித்தான் எங்களோட அப்பாக்கள் எங்கள் ஊரில் ஒரு 10-15 பரப்பு வயல் வச்சு இப்போ நான் யாழ்ப்பாண கதை சொல்கிறேன். அந்த வீட்டில் செய்கிற குப்பைகள் மாட்டை எருவை கொண்டு வயலுக்கு போடுறது, விளையிறதை கொண்டு வந்து நாங்கள் சாப்பிட்றது, அவிச்சு சாப்பிட்ற நெல். இப்போ அது வாழ்வாதாரம், அதன் வாழ்வாதார விஷயம். அவங்கள நெல் செய்தால் தான் அடுத்த வருஷத்துக்கு அரிசி வேறு. இப்போ அப்படி இல்லை. நெல்லை செய்த உடனே மில்லோட தொடர்படுத்தி நாங்கள் விற்கணும், இல்லாட்டி காய வச்சு இதை வெளியே அடிக்காதபடி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து விற்கணும், விலை கூட்டி விற்கணும். அப்போ அதுதான் விவசாயிகள் எல்லாம் நடுவே வாழ்வாதார விவசாயம் இருந்தால் முன்னுக்கு வரையிலாது. விவசாயியாக மாற வேணும், விவசாய பிஸ்னஸாக மாற்றணும். இப்போ கச்சாலை செய்து போட்டு தனியாக கச்சாலை மட்டும் நீங்கள் செய்து கொண்டு தமிழில் மார்க்கெட்டுக்கு கொழும்புக்கு அனுப்பி வேலை இல்லை. அதுலேருந்து பரமதி சேர் ரஜிதன் சொன்ன மாதிரி பரமதி சேர் இது பொருட்களை செய்ய வேணும். கச்சான் பீனட் பட்டர் இலங்கையில் மிகுந்த ஃபேமஸ். பானுக்கு பதிலாக பானுக்கு மாஜரின் பூசி சாப்பிட்ற மாதிரி இப்போ பீனட் பட்டர் பூசி சாப்பிட்றதுன்னு மாஜரின்ல இதயத்துக்கு அடைப்பு ஏற்படுத்துகிற ட்ரைகிளிசரைடான பொருட்கள் இருக்குது. இந்த தேவையில்லை கொழுப்புகள் எல்லாம் இருக்கிறது, இதயத்தை கூடாது. மாஜரின் எல்லா வித மாஜரின், வெஜிடபிள் ஆயிலில் செய்கிற மாஜரின் எல்லாமே கூடாது எங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு. ஆனால் பீனட் பட்டர், இந்த கச்சானில் செய்கிற பட்டர் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு எல்லாம் அத்தனை புரதச்சத்து கச்சானில் நல்ல புரதமே இருக்குது. எலிகளில் இந்தியாவில் எலிகளில் நிறைய இனம் பெருகிச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க கச்சானை சாப்பிட்றது. அப்போ கச்சானில் இருக்க அந்த விட்டமின் சத்துக்களை அந்த இனப்பெருக்கத்துக்கு எங்களோட மனித இப்போ எல்லாம் எல்லோரும் பாருங்கள், கொஞ்ச நாளில் கல்யாணம் கொஞ்ச நாளே ட்ரீட்மெண்ட் போயினோம், இல்லாட்டி இந்த பிள்ளைகள் பிறகு தன்மையை குறைஞ்சிது. இப்போ இந்த கச்சான் பீனட் பட்டர்கள் பாவிக்கும் போது எங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்ல மேம்பாடு. அப்போ இந்த பியூசி கம்பெனி நீங்கள் என்னுடைய சஜஷன் உங்களுக்கு ஒரு நான் ஆலோசனை சொல்ல சுமார் என்னுடைய தாழ்வான சஜஷன், விவசாயிகள் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து பியூசி கம்பெனி வடிவ ஸ்தாபித்து அதுக்காக பீனட் ரஜிதன் நல்ல ஒரு ஆலோசகராக இருப்பார். உங்களுக்கு பீனட் பட்டரை நீங்கள் தயாரித்து உரிய கொஞ்சம் விளம்பரம் ஷோவாக இருந்தால் தான் சின்ன வேண்டும். கொஞ்சம் பீனட் பட்டரை விற்று அப்படியான வேல்யூ அடிஷன் செய்ய உங்களுக்கு லாபம் கூட. அதில் வர லாபம் பியூசிக்கு தானே இருப்போம். மக்கள் இதில் பங்குதாரர்கள் எல்லாரும் விவசாயம் உங்களுக்கு தான் இந்த லாபம் இருப்போம். நீங்கள் மூலப்பொருளை விற்கிறத விட வேல்யூ அடிஷனை செய்து விற்கிறேன்னு இல்லை. அப்போ இவ்வாறான திட்டங்களை பற்றி நாங்கள் பேங்குகளோட இதில் பேங்குக்கு இங்கே சம்மந்தம் தான் நீங்கள் கேட்கலாம். விவசாயிகளுக்கு இப்பொழுது கடன் தேவைப்படும். இப்போ பயிற்சியை நடும்போது வயல் சொந்த வயல் இல்லாத சில குத்தகை வயல் எடுத்து நடுவீங்க. கோயில் காணிகள் அல்லது சர்ச் காணிகள் அப்படி இருப்பீங்க, குத்தகை எடுத்து நடுவீங்கள். வயல் குத்தகைக்கு ஒரு கட்டணம் பண்ணு, உழவு செலவு, வித கச்சான்களுக்கு, பூச்சி மருந்தல், பசலைகளுக்கு கொஞ்சம் செலவு இருக்கிறபடியே இன்டர்நேஷனல் வங்கியால் நாங்கள் வந்து அதுகளுக்குரிய செலவு தருவோம். கச்சான் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 96,400 தருவோம் ஒரு ஏக்கருக்கு. மேக்ஸிமம் 10 ஏக்கர் விவசாயிக்கும் கொடுக்கலாம். 10 ஏக்கர் செய்கிற விவசாயிக்கு மேக்ஸிமம் 9,60,000 கொடுக்கலாம். 10 ஏக்கர் செய்கிற விவசாயி என்ற கடன் என்றோன்னு இல்லை நினைப்பினம். கடன் என்ற பேங்க் அரசாங்க கடன் தான் நாங்கள் எடுக்கலாம் யாரும் எடுக்கலாம். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், ராவணன் எவ்வளோ பெரிய அரசன், ஆனால் ராவணனே கலங்கி பண்ணின்றவன். கடன் பட்டார் ராமாயணத்தில் பாலி எழுதுறார், கடன் பட்டார் நெஞ்சம் போல் இலங்கை வேந்தன் கலங்கி நின்றான் என்று சொல்லு. அது மாதிரி கடன் வேண்டாம் எங்களுக்கு ஒரு மனதில் ஒரு பயம் இருக்கு. நானும் பேங்கில் ஊழியறேன், நானும் அங்கே கடன் எடுத்துருக்கிறேன். ஆனால் நான் யோசிக்கிறேன், எனக்கு இப்போ 7 வருஷம் இருக்குது சர்வீஸுக்கு. 7 வருஷத்துக்குள்ளே நடந்த கடனை கிளியர் பண்ணணும்னு யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். இபிஎஃப் வரைக்கும் லோனை செட்டில் பண்ணிட்டு பிள்ளைகளுக்கு சுமையை கொடுக்கக்கூடாது. அப்போ கடனை செலுத்துறதில்ல. இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு முக்கியமான கடன் மீள செலுத்தலாம் இருக்கு. முதல்ல வங்கிகளோட தொடர்பு எடுக்கிறதான்னு கூட என்னோட தனிப்பட்ட அனுமதி சொல்கிறேன். வங்கிகளோட தொடர்பு எடுக்கிறான்னு முதலாவது சிரமம். இப்போ நீங்கள் வந்து பேங்கில் முதலாவது சேர்ந்து ஒரு 50,000 1 லட்சம் லோன் எடுத்து 1 லட்சம் 2 லட்சம் எடுத்து லோனை கட்டிட்டீங்க. 2ஆம் முறை மேனேஜர் வந்து அந்த லோனை வச்சுட்டு கூப்பிட்டு தம்பிஞ்சவா அந்த அக்கா வந்துட்டு போனவா இல்லை போன முறை டைமுக்கு கட்டினவா இந்த முறை 5 லட்சத்துக்கு கொடுங்க அப்படி சொல்லுவேன். உங்களை அவங்க பேங்க் தேடி வர நீங்கள் தேடி போகிறதில்ல, பேங்க் உங்களை தேடி போய்ட்டு வருவாங்க. மேனேஜரோட லிஸ்ட்டு பின்னாடி கேட்பார் அந்த ஸ்டாஃபுக்கு லோனை வச்சு தம்பி போன போகத்தில் லோன் எடுத்தாங்களே பட்டியலில் கொண்டா சரி இவங்களெல்லாம் போன டைமை கட்டி இவங்களுக்கெல்லாம் அமௌண்ட்டை கூட்டி கூட அவங்களோட தோட்டத்தை பெரிய அளவில் செய்வாங்க செய்யக்கூடாதுன்னு பேங்க் 2ஆம் தேதி தானே வருவாங்க. பேங்க் தேடி வரும் உங்களை. அந்தளவுக்கு நீங்கள் நடக்கணும். எப்படி என்ற கிரிப்பண்ட ஒரு முக்கியம் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியுமா கிரிப்பண்ட்? உங்களோட தேசிய அடையாள அட்டை ஐசி இருக்குது தானே, இல்லை ஐசியில் இருக்க இலக்கத்தை அடித்தா உங்களுக்கு எங்கெங்கே லோன் இருக்குது, எங்கெங்கே அடைவு இருக்குது. நீங்கள் அபான்ஸில் ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும் அதில் வேறு, இலங்கை வங்கியில் அடைவு வச்சாலும் வேறு, எல்லா இடம் வேறு. அப்போ நீங்கள் அடைவை டைமை கட்டாட்டும் நீங்கள் கிரிப்பில் காட்டு.
ஃப்ரிட்ஜ் ஒன்று எடுத்துகிட்டு டீப் ஃப்ரீசர் எடுத்துகிட்டு சில பேர் இந்த மோட்டர் வெஹிக்கிள் போய் லீசிங்கில் எடுத்துகிட்டு கட்டுறதில்ல கட்டடி இங்கே பேர் நீங்கள் டைமு கட்டியிருந்தால் பச்சை கலரில் காட்டும் 30 நாள் அப்படி டிலேயல் பண்ணி கட்டியிருந்தால் மஞ்சள் கலரில் காட்டும் கட்டாமல் விட்டுட்டீங்க தொடர்ந்து கட்ட விட ரெட் கலரில் மாறிடும். அப்போ அப்படியான கிரிப்புன்ற சொல்லி அரசாங்கம் இது மத்திய வங்கின்ற பணிவானையாக இருக்குது. மத்திய வங்கிகளை அது அரசு நாங்கள் ஒன்று பேங்காக ஒன்று அப்டேட் பண்ணிட்டு தானே ஆட்டோவேட் அப்டேட் ஆகிக்கொள்ளும். நீங்கள் உரிய வேலையில் அந்த லோனை கட்டியிருந்தீங்களா கிரிப்பில் நீட்டான நல்ல ஒரு ஸ்கோர் வரும். வெளிநாடுகள் இருக்கிறார்கள் இருந்தார்கள் தெரிஞ்ச கிரெடிட்ஸ் வெளிநாட்டில் நீங்கள் ஒரு லோன் போகிறேன்டா உங்களோட அங்கே வெளிநாட்டில் உங்களுக்கு ஹார்ட்டை அடித்து பார்ப்போம் உங்களோட ஸ்கோரை பொறுத்து உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர்ன்னு இருக்குது. அந்த இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ தருவாங்க அதே மாதிரி தான் அந்த ஸ்கோர் நல்லா இருக்கணும். அப்போ கிரெடிட் ஸ்கோரை நாங்கள் டெவலப் பண்ணி எடுக்கணும். அதுக்கு நாங்கள் எங்களோட நாங்களாக சின்ன பேங்க்கில் முதல்ல ஒரு சேமிப்பு கணக்கு கரண்ட் அக்கௌண்ட் எல்லாருக்கும் தேவை வேண்டியது. வியாபாரம் செய்கிறாங்க கரண்ட் அக்கௌண்ட் இல்லாட்டி சேமிப்பு கணக்கு போகும். சாதாரண சேமிப்பு கணக்கான எல்லாரும் ஒரு சேமிப்பு கணக்கு செய்து உங்களோட சேமிப்பு கணக்கில் நீங்கள் சிறிய கடன் எடுத்தால் அந்த கடனை 6 மாதத்துல டைமு கட்டிட்டீங்களாண்ட உங்களுக்கு அந்த கிரிப் வந்து நல்ல ஒரு கிரிப்பை வரும். நாங்களாம் அந்த கிரிப்பை டெவலப் பண்ணி எடுக்கணும். கிரிப் பழுதாக போச்சு விட்டுட்டு சச்சியில் லோன் கட்டையெல்லாம் போனாண்டா உங்களோட நீங்கள் பேங்கில் மீள அந்த கொஞ்சம் இடைஞ்சல் வந்துட்டு மழை ஒன்று வந்து பயிர் அழிஞ்சிட்டாண்டா நீங்கள் யோசிச்சு கொண்டிருக்க தேவையில்லை. பேங்க் மேனேஜருக்கு அறிவிக்கணும் இந்த முறை எங்களோட போகத்தில் ஆனால் ஆதாரம் இருக்கணும். அந்த விவசாய திணைக்கெல்லாம் சிபாரிசு பண்ணணும். இவ்வளோ பயிர்கள் அழிவு இருக்கு என்ன செய்யலாமண்டா உடனே பேங்க் மேனேஜர் சொல்லுவார் சரி உங்களுக்கு இன்னொரு 6 மாதம் கால நீடிப்பு தாருன்னு அதுக்குள்ள கட்டுங்கண்டு ரீஷெடியூல் பண்ணி அது சொல்ல கடன் மீள ஒழுங்கமைச்சு தருவினான். அதுக்கு சின்ன ஒரு வட்டி சார்ஜ் பண்ணுவினான். விவசாய வட்டி தான் அதே அமௌண்ட்டில் இன்னும் 6 மாதத்துக்கு கூட கட்டுங்க. பழமையா விவசாய லோன் 6 மாதம் ரீஷெடியூல் பண்ணிக்கிட்டு ஒரு 6 மாதத்துக்குரிய வட்டி கட்டுப்பாடு. விவசாய லோன் வட்டி வீதம் என்ன 5 வீதத்துக்கு லோன் கிடைக்குது. 5 வீதம் வேண்டாம் ஆண்டுக்கு 5 வீதம். அப்போ விவசாய லோன் 6 மாதம் மண்டைக்கு 2.5 வீதம் தான் உங்களுக்கு வட்டி. அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு 2500 6 மாதம் வட்டி. நீங்கள் 3 லட்சம் எடுத்தா 6500 வட்டி. 1 லட்சம் ரூபாய்க்கு 2500 6 மாதத்துக்கு தான் வட்டி. 2.5 வீதத்தில் விவசாய லோன் கிடைக்குது. கச்சானுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு 9,96,400 கொடுப்போம் ஒரு ஏக்கருக்கு. மேக்சிமம் 10 ஏக்கர் விவசாயம் எடுக்கலாம். 20 ஏக்கர் 20க்கு கிடைக்காது. 10 ஏக்கர் தான் அதிகபட்சம் கொடுக்கலாம். அரசாங்க கடன் திட்டம் இன்டர்நேஷனல் வங்கியில் உங்களுக்கு இந்த பயிர் காப்புறுதிகள் செய்கிறதுக்கு நாங்கள் வலியுறுத்துறதில்லை. நீங்கள் விரும்பினா செய்து கொள்ளலாம். நாங்கள் வலியுறுத்த மாட்டோம். செய்தாத்த சில வங்கியில் பயிர் காப்புறுதி செய்தாத்தான் லோன் ரிலீஸ் பண்ணுவீங்க. நாங்கள் அப்படி வலியுறுத்துறதில்லை. ஒரு 5 வீதமான லோன் எடுக்கிற ஒரு 5 வீதமான தொகையை நீங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா சரி. இப்போ 10 லட்சம் எடுக்கிற அது 5 வீதத்தை வச்சு பேங்கில் அக்கௌண்ட்டில் எடுத்தா சரி. 6 மாதத்தில் லோன் கட்டும். 6 மாதம் 180 நாள் நீங்கள் உங்களோட லோனை மீள செலுத்தணும். மீள செலுத்தி போட்டு 2வது தவணை போகிறதுக்கு நாங்கள் படிவம் தருவேன். நீங்கள் நிரப்பி தந்தால் அடுத்த போகிறதுக்கு தரும். இதுக்கு அரசாங்க பணிகள் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் விவசாயிகள் இந்த குழு லோன் உங்களுக்கு அனுபவம் இருக்க விவசாய கடன் பற்றி அனுபவமாக இருக்காது. எடுத்துருக்கிறீங்களா நெல்லுக்கும் இல்லை பேங்குக்கு என்ன உங்களோட டெல்லியில் இருந்தது முந்தி ஹெச்எம்பிலையோ எந்த ஹெச்எம்பியில் ஆனது தெற்குலையோ விவசாய கடனுக்கு வேறு கடனுக்குள்ள பெற்ற நீங்கள் விவசாய கடனுக்கு வேறு கடனுக்கு தொழிலாளர் முயற்சியாளர் கடன் சொல்லி அது கொஞ்சம் ப்ரொசீஜர் கூட விவசாய லோன் கடன் அவ்வளோ கடன் உங்களுக்கு நீங்கள் அமைப்பில் விவசாய அமைப்பில் உறுப்பினராக இருந்தால் சரி. விவசாய கடன் விவசாய நீங்கள் இப்போ அக்கௌண்ட் திறக்க பேங்குக்கு வந்து அக்கௌண்ட் திறந்து போட்டு அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் நிரப்பி கூட விவசாய சம்பளம் சர்டிஃபை பண்ணி தருந்தானே தலைவர் செயலாளர் சைன் பண்ணி போட்டு தந்தால் 1 கிழமை ரிலீஸ் பண்ணுவீங்க. ஒரு கிழமை மேக்ஸிமம் ஒரு 10 நாள் 1 கிழமைன்னு வைங்களேன். நீங்கள் இஞ்சி உங்களோட பேங்குக்கு வரணுமான் இல்லை. நீங்கள் அக்கௌண்ட் திறக்க வந்துட்டு போனால் சரி சைன் பண்ணுறதுல இங்கே வேறு பேங்க் நாங்கள் இங்கே அனுப்பிச்சு இந்த மாதிரி பொது மண்டபத்துக்கு வந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு எது கிட்ட கனவரம் பிராஞ்சு கரடிப்போக்கு பிராஞ்சு கிட்ட இந்த திட்டத்தை பொறுத்தவரையில எப்படி சொல்லிச்சுன்னா கூத்தமாடி குற்றமும் கட்டி அடியும் வேண்டினதே என்றால் இது கொடுத்தது தூவல் கொடுத்து உழுவுறதுக்கு தலைவர் சொன்ன மாதிரி மிஷின் கொடுத்து கச்சான் கொடுத்து மசாலா கொடுத்து எல்லாம் கொடுத்து செய்யண்டு விட்டது. எங்கடையாக பொறுத்தவரையில அப்படி இல்லை தானே. எல்லாரும் கச்சான் அந்த என்ன சொல்றது உள்ளு கம்பியை கரையாந்து முடிச்ச
காலம் மாதிரி எல்லாரும் தைச்சால் சரியில்லை முளைக்க இல்லை என்று சொல்லி விடுபட்டாக 530 கிட்டத்தட்ட ஒரு விதம் விட்டு என்ன முடியும் திருவிழாவில் கொஞ்சம் முடியும் இது கொஞ்சம் பேர் தான் செய்தனாங்க மற்ற எல்லாரும் ஒட்டு சாட் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிச்சுன்னா தைச்சா முளைக்க தலைவர் உட்பட முளைக்க ஆரம்பத்தில் அதை நாங்கள் சரியான முறையில அந்த சவாலை பயன்படுத்தினபடியா இன்றைக்கு நான் ஜம்போ கஜான் செய்துதான் வித்துதான் ஒரு பாடி வேண்டிய தெரியும். அதே கட்டத்துல திருவையாத்துல சிவலோகநாதன் ஜம்போ கஜான் வித்துதான் ரெண்டுலும் சவால் விட்டு செய்யறாங்க போட்டி செய்துதான் ஒரு டிராக்டர் எடுத்து வச்சிருக்காரு. இப்படியெல்லாம் சாதனைகள் இருக்கு. அவங்கள வழிகாட்டி விட்ட வழியை நாங்கள் சரியா பயன்படுத்தாம திரும்பவும் நாங்கள் லோனுக்கு போய் இந்த அளவுக்கு தெரியும் அவர் தான் கூடுதலா கஜா நாட்டி போடுறவர் எனக்கு சரியா. அப்ப அதை நாங்கள் பயன்படுத்தாம விட்டுட்டோம். திரும்பவும் நாங்கள் லோன் எடுத்து கொடுக்குறோம். திரும்பவும் கூட மூத்த வைக்க வேண்டி வரும். இல்ல லோன் எடுக்க சொல்லி நான் கூட தேவையான எல்லாரும் பைவாஷ் பண்ணல விட்டு இதுஇந்த சாரம்பத்தை சொல்லவா எங்களுக்கு எல்லாம் தந்து விட்டது. ஆபத்தை கொண்டு வா போட்டோ காப்பியை கொண்டு வா அதை கொண்டு வா எல்லா வரைக்கும் 3 பேர் விவசாயம் வைக்கணும். இது எந்த வித ஒரு இதுவும் இல்லாம விவசாய திணைக்களம் ஒரு சரகி போய் நின்ற நிலையில ஏஎஸ்எம்பி பணியாளர்களோட இறங்கி நானும் சேர்ந்தா இந்த பயனாளிகளை தெரிவு செய்து வாங்கன்னு கொண்டு வந்து இவர்கள் மட்டுமில்லை. நான் இந்த குமாரசாமிபுரம் தொங்கல இருந்து பன்னேரி வரைக்கும் ஓடினேன். இது என்ன சம்பளம் ஒன்றும் இல்லாம சும்மா நானும் சேவையா செய்தனா இதை இணைச்சி போடணும். அதோட விவசாயிகள் தன்னுடைய பொருளாதாரத்துக்குள்ள கொண்டு வந்துடணும். இந்த வங்கிகளுக்குள்ள கடனுக்கு போய் கேட்டு வாழ்க்கை பொறுத்து போய் தான் இந்த வேலையை உங்களுக்கு பின்னால் செய்து சக்சஸ் ஆகும். அதே மாதிரி இப்ப நீங்க சரி இப்ப இடம் கொடுத்து கொண்டிருக்கிறத இதை உயர்த்தி கொடுறதுக்கு யாரும் தயாராக முன்தெரிவினமா இருந்தார் எடுத்து நீங்க செய்யத்தான் போறீங்க வேண்டாம் கொடுங்க தயாராக கொடுங்க. அதுதான் விஷயம் என்னன்னா இது நீங்க வந்து வங்கியோட கடன் இல்லை, இது மத்திய வங்கியின் கடன். இது இலங்கை அரசாங்கத்தின் கடன். மத்திய வங்கி தன் வங்கியில் ஊடாக ப்ரொமோட் பண்றாங்க. வட்டி வீதம் 5 வீதம் ஆண்டுக்கு 5 5 வீத வட்டி 6 மாதத்துக்கு 2.5 வீதம் தான் வட்டியா கொடுக்க போறீங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு 2,500 ரூபாய் கொடுக்க போறோம். மற்ற கடன் மாதிரி இல்லை. உண்மையா இந்த கடனுக்கு அந்தந்த பேங்குகள் ப்ரொமோஷன் செய்யணும்ன்றே இல்லை. இதெல்லாம் சில பேங்குக்கு இது நட்டம். ஆனா என்ன எங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்குது தானே. சமூக பொறுப்புக்காண்டி செய்கிறது எல்லாம் செய்து முடிஞ்சு செட்டில்மெண்ட் அனுப்பின பிறகுதான் மத்திய வங்கி அந்த மிச்ச வட்டியை போட்டு கொடுக்கும். என்னன்னா இதுல இருக்கு பேங்குக்கு என்ன நன்மைன்ற இப்போ உங்களை மாதிரி இப்போ நீங்கள் நல்லா வந்தால் தான் பேங்கில் வந்து எப்படி ஒன்று போடுவீங்களும் கூட பிள்ளைகளுக்கு சிறுவர் கணக்கு அப்படியே பேங்க் விவசாயி உயர்ந்தால் தானே நாடு வளரும். அப்போ அந்த திட்டம் தான் எங்களுக்கு இப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு டிராக்டர் லீசிங் வர்றா கொஞ்சம் காசு சேர்த்து கொண்டு தான் அப்போ நாங்கள் அப்போ அதுக்கான தான் இந்த விவசாய லோனை அரசாங்கம் வச்சிருக்கு. அது என்னன்னா வெளிநாட்டு காசு வர அப்படியே எங்க அந்த உழைப்பின் அருமை தெரியல. எல்லாம் சும்மா இருந்து காசு இருக்கு. ஓகே, வேற ஏதாவது பேங்க் லோன்ல கேட்கணுமா? பேங்க் லோன்ல உங்களுக்கு அந்த லோன்ல எனக்கு 23,000 பேங்க்ல டிபாசிட். ஆனா புத்தகம் எல்லாம் கிளைம் போயிடுது. நாங்க எடுத்துக்க உங்களோட ஐசி இருக்குது. ஐசி இருந்தா அதை வச்சு எடுக்கலாம். நீங்க பொறுமைக்காக முதலமைச்சர் மேனேஜரோட போய் கதைச்சா அந்த நீந்துறதான வைக்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி தான் கதைச்சு முதல் ஸ்டார்ட் இந்த ஏஜென்ட்ல முதல் இருந்தவர். ஓ சரியான ரெஸ்பான்ஸ் கொடுத்த ஒரு பயனாளி போய் கதைச்சு அவையும் கட்டாம இருக்கிறேன். இல்லாண்டங்க இல்லாம போயிட்டுமா நீங்க 3 பேர் இப்ப என்னன்னா இப்ப எனக்கு தெரிஞ்ச இப்ப நான் எனக்கு அணைவான 3 பேர் தான் நாங்க நீங்க கட்டுவீங்க. நீங்க இப்ப விவசாய லோன் 6 மாதம் பெற போனோன்னு நீங்க கேட்கணும். மற்றவர் தம்பி கட்டிட்டியா ரெடியாகப்பா சீசன் முடியுதுன்னு. அப்ப நீங்க கச்சான வித்து போட்டு காசு போறதுக்கு தயாரா இருக்கணும். அது கனவே இருக்கு.